18வது IPL சீசனாக 2025 IPL தொடர் பரபரப்பாக நடந்து வருகிறது. 2 சுற்று போட்டிகள் முடிவுற்ற நிலையில் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் தோல்வியே சந்திக்காத அணிகளாக புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தில் ஆதிக்கம் செலுத்தின. நல்ல ரன் ரேட்டில் முதலிடத்தில் இருந்த பஞ்சாப் கிங்ஸை எதிர்த்து இன்றைய போட்டியில் களம் கண்டது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. காயம் காரணமாக முதல் 3 போட்டிகளில் சஞ்சு சாம்சன் கேப்டன்சி செய்யாத நிலையில் அவருக்கு பதிலாக ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக ரியான் பராக் செயல்பட்டார். ஆனால் 3 போட்டியில் 2இல் தோற்ற ராஜஸ்தான் அணி புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்தில் தவித்து வந்தது. இன்றைய போட்டியில் கேப்டன் சஞ்சு சாம்சன் கம்பேக் கொடுக்க பாசிட்டிவான மனநிலையில் பலம் வாய்ந்த பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொண்டது ராஜஸ்தான் அணி. விறுவிறுப்பாக தொடங்கப்பட்ட போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய கேப்டன் சஞ்சு சாம்சன் மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருவரும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். சஞ்சு சாம்சன் அடுத்தடுத்து 6 பவுண்டரிகளை விரட்டிக் கொண்டே இருக்க 5 சிக்சர்களை பறக்கவிட்ட யசஸ்வி ஜெய்ஸ்வால் மிரட்டிவிட்டார். 10 ஓவர்களில் விக்கெட்டையே விட்டுக் கொடுக்காமல் 89 ரன்களை அடித்து ராஜஸ்தான் அணி வலுவான நிலையில் இருக்க முதல் விக்கெட்டை தேடிய பஞ்சாப் அணிக்கு சாம்சனை 38 ரன்னில் வெளியேற்றி எடுத்து வந்தார் பெர்குசன். கேப்டன் அவுட் ஆனாலும் தொடர்ந்து சிக்சர் பவுண்டரி என வெளுத்து வாங்கிய ஜெய்ஸ்வால் 67 ரன்கள் அடித்து நம்பிக்கை கொடுக்க அவரையும் போல்டாக்கி வெளியேற்றினார் பெர்குசன். அதற்கு பிறகு ராஜஸ்தான் அணியின் ரன் வேகத்தை கட்டுப்படுத்திய பஞ்சாப் அணி இழுத்து பிடித்தது. அடுத்து வந்த ரியான் பராக் 3 பவுண்டரிகள் 3 சிக்சர்கள் என வான வேடிக்கை காட்ட 2 சிக்சர்கள் 3 பவுண்டரிகள் என விளாசிய ஹெட்மயர் மற்றும் துருவ் ஜூரல் இருவரும் அசத்தினர். அனைவரின் பங்களிப்பாலும் 20 ஓவரில் 205 ரன்கள் என்ற நல்ல டோட்டலை குவித்தது ராஜஸ்தான் அணி. 206 ரன்கள் அடித்தால் வெற்றி என களத்திற்கு வந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியில் முதல் பந்திலேயே தொடக்க வீரர் பிரியான்ஸ் ஆரியாவின் ஸ்டம்புகளை தகர்த்த ஜோப்ரா ஆர்ச்சர் மிரட்டிவிட்டார். அடுத்து வந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆர்ச்சர் பந்தில் அடுத்தடுத்து 2 பவுண்டரிகளை விரட்ட முதல் ஓவரின் கடைசி பந்தில் இன்ஃபார்மில் இருந்து வரும் ஸ்ரேயாஸின் ஸ்டம்புகளையும் பறக்கவிட்ட ஆர்ச்சர் பஞ்சாப் அணிக்கு பேரடியை கொடுத்தார். முதல் இன்னிங்ஸ் முடியும் வரை படுத்து தூங்கிக் கொண்டிருந்த ஜோப்ரா ஆர்ச்சர் பந்து வீச களத்திற்கு வந்து முதல் 6 பந்தில் 2 தரமான விக்கெட்டுகளை அறுவடை செய்து ரசிகர்களை அதிகமாக கவர்ந்தது. சில போட்டிகளுக்கு முன்பு சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக 4 ஓவரில் 76 ரன்களை விட்டுக் கொடுத்த ஆர்ச்சரை பல்வேறு தரப்பினர் கடுமையாக விமர்சித்திருந்தனர். அப்போது வருத்தமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு கம்பேக் கொடுத்து வரும் ஆர்ச்சர் அவர் ஏன் சாம்பியன் பந்து வீச்சாளர் என்பதை நிரூபித்து வருகிறார். முதல் ஓவரிலேயே கிட்டத்தட்ட பஞ்சாப் கிங்ஸின் ஆட்டத்தை ஆர்ச்சர் முடித்துவிட மேலும் 2 விக்கெட்டுகள் சரிந்து 43 ரன்னுக்கே 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது பஞ்சாப் கிங்ஸ் அணி. என்னதான் விக்கெட்டாக விழுந்து கொண்டே இருந்தாலும் 5வது விக்கெட்டுக்கு கைகோர்த்த வதோரா மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் இருவரும் சிக்சர் பவுண்டரி என பறக்கவிட்டு பஞ்சாப் அணிக்கு நம்பிக்கை சேர்த்தனர். 4 பவுண்டரிகள் 3 சிக்சர்கள் என ஒருபுறம் வதேரா வேட்டையாட 5வது விக்கெட்டுக்கு கைகோர்த்த வதேரா மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் இருவரும் சிக்சர் பவுண்டரி என பறக்கவிட்டு பஞ்சாப் அணிக்கு நம்பிக்கை சேர்த்தனர். 4 பவுண்டரிகள் 3 சிக்சர்கள் என ஒருபுறம் வதேரா வேட்டையாட 3 பவுண்டரி 1 சிக்சர் என விரட்டிய மேக்ஸ்வெல் அச்சுறுத்தும் வீரராக மாறினார். 81 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு அசத்திய இந்த ஜோடியை அடுத்தடுத்து வெளியேற்றிய ராஜஸ்தான் ஸ்பின்னர்கள் போட்டியை முடித்து வைத்தனர். அடுத்து வந்த வீரர்கள் போராடினாலும் 155 ரன்கள் மட்டுமே அடித்த பஞ்சாப் கிங்ஸ் அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது. இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது ராஜஸ்தான் அணி. 7வது இடத்தில் இருந்த CSK அணி 9வது இடத்திற்கு சரிந்துள்ளது. அடுத்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன.